லாமிஸ் தியரம் பாருங்கள். லாமிஸ் தியரன்றது கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் ஃபோர்ஸஸோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஸ்டெப்ஸ். ஓகே, இப்போ லாமிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இஃப் த்ரீ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் எ பாயிண்ட் ஆர் இன் ஈக்லிபிரியம், மூணு ஃபோர்ஸு ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸஸில் என்ன இருக்குது, ஈக்லிபிரியமில் இருக்குது. ஈச் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தி அதர் டூ. ஓகே, இப்போ பின்ற ஃபோர்ஸ் இருக்குன்னா அது சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் கியூ ஆருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அதே மாதிரி கியூ அண்ட் ஆர் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும். இது லாமிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்போ டயக்ராம் பாருங்கள். இதில் ரெண்டு டயக்ராம் இருக்கும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டயக்ராம்ன்றதை நம்ம கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் வரைஞ்சிருந்தால் அதே டயக்ராம் தான். ஏன்னா அதோட கண்டினியூஷன்றனால அந்த கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபோர்ஸஸோட டயக்ராமை இங்கே யூஸ் பண்ணுறோம். இதில் பாருங்கள், ஓஎல் அந்த சைடில் பின்ற ஃபோர்ஸும், ஓஎனில் ஆறுன்ற ஃபோர்ஸும், ஓபியில் கியூன்ற ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகுது. ஓகே, அட் த சேம் டைம் இதை வந்து சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளாக மாற்றும் போது உங்களுக்கு இந்த டிஓ சைடு ஆறுன்ற ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும். அஸ் யூஸ்வல் ஓஏல பி அண்டு பிடிலையும் பி இருக்கும், ஓபியில் கியூ அண்டு ஏடியில் கியூன்ற ஃபோர்ஸு ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஓஏடி அந்த ட்ரையாங்கிள் ஃபோர்ஸஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இந்த பிக்யூஆரில் என்னவா இருக்கும், ஈக்லிபிரியமோட ஃபார்மேஷனை கொடுத்துரும். ஓகே, இதை தான் நம்ம கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளில் படிச்சிருப்போம். அதே டயக்ராம் தான் அது. இப்போ இந்த லாமிஸ் தியரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபிக்சரைசேஷன்ஸில் சம் ஆங்கிள் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். என்னென்ன ஆங்கிள்னு பாருங்கள், ஆல்ஃபா, பீட்டா, கே, இந்த ஆங்கிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இதில் சைட்ஸ் ஆஃப் ஆங்கிள்லாம் ஈக்குவலாக இருக்கும். உதாரணம் சொல்கிறது இந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் பாருங்கள், ஆங்கிள் 180 டிகிரி மைனஸ் எல்ஓபி, 180 டிகிரி மைனஸ் எல்ஓஎம்னு கூட வச்சுக்கோங்க. எல்ஓஎம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆல்ஃபாவாக இருக்கும் இல்லையா. 180 டிகிரி மைனஸ் ஏஓபி ஆர் பிஓஏ பார்த்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும், ஆல்ஃபாவாக இருக்கும். அந்த சைட்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஈக்குவல்ன்றனால தான் இங்கே ஆங்கிள் ஓஏடியும் என்னவாக இருக்கும், ஆல்ஃபான்னு நம்ம போட்டிருப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் பீட்டா அண்டு கே கீழே எழுதியிருப்போம் பாருங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஆங்கிள் எம்ஓஎன்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆங்கிள் எம்ஓஎன்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் கே. இதில் கேன்றது 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் எம்ஓஎன்னு இருப்போம். ஓகே, இப்போ ஆங்கிள் பிஓடி ஆகட்டும் ஆங்கிள் ஓடிஏ ஆகட்டும் ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள் தான், அதை கேன்னு வச்சுருப்போம். அண்டு சைன் 180 மைனஸ் டீட்டா ஆல்ரெடி தெரியும், சைன் டீட்டா. ஆங்கிள் பிஓடி பாருங்கள் 180 மைனஸ் ஆங்கிள் எம்ஓஎன் எழுதலாம். ஆங்கிள் டிஓஏ எப்படி எழுதிக்கலாம், 180 மைனஸ் ஆங்கிள் என்ஓஎல். அதை என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோம், பீட்டான்னு வச்சுருக்கோம். இப்போ ஆங்கிள் ஓஏடி ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ஆல்ரெடி சொன்னது தான் ஆங்கிள் பிஓஏன்னு எழுதலாம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் எல்ஓஎம். ஆங்கிள் பிஓஏன்னு சொன்னாலும் சரி ஆங்கிள் எல்ஓஎம்னாலும் ரெண்டு சேம் தான். இப்போ ஆங்கிள் ஓஏடி என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஆல்ஃபான்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இது ஆக்சுவலாக தியரத்தில் யூஸ் ஆகும். இப்போ டயக்ராமில் இதை ஃபிக்சரைசேஷனை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா கேன்றதை டினோட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ப்ரூஃப் பாருங்கள். We have proved that the sides of triangle OAD represent the forces PQR in magnitude and direction. ஆல்ரெடி சொன்னது தான். இந்த கான்வர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபோர்ஸஸோட அந்த ஃபிகர் 1ல் கூட பாருங்கள், நம்ம அந்த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஓஏடியில் என்னென்ன ஃபோர்ஸஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், PQRன்றது வித் ரெஸ்பெக்ட் டு மேக்னிடியூட் வித் டைரெக்ஷனோட ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இப்போ அப்ளைங் த சைன் ரூல் டு ட்ரையாங்கிள் OAD, then we get OA which is divided by sin angle of ODA. ஓகே, ஆக்சுவலாக ஓஏன்ற லைனு எந்த ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆங்கிள் ஓடிஏக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஆப்போசிட்னு கூட எடுத்துக்கோங்க. ஓஏன்ற லைனு இந்த ஆங்கிள் ஓடிஏக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதே மாதிரி தான் சிமிலர்லி ஏடின்ற லைனு சைன் ஆங்கிள் டிஓஏக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. அப்போ அதை ப்ரொபோஷனல்னு எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு டிஓன்ற லைன் பாருங்கள், அது சைன் ஆங்கிள் ஓஏடிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஓஏ டிவைடட் பை சைன் ஆங்கிள் ஓடிஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏடி டிவைடட் பை சைன் ஆங்கிள் டிஓஏ விச் இஸ் ஈக்குவல் டு டிஓ டிவைடட் பை சைன் ஆங்கிள் ஓஏடி. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். அந்த ஃபிகர்லேயே நம்ம சொல்லியிருப்போம்
angle ODA is equal to alternate சொல்றது இருந்தா angle BOD is equal to 180 degree minus angle MON. Therefore sin angle ODA is equal to sin 180 degree minus angle MON. Sin 180 degree minus theta என்னது sin theta. அப்போ sin angle MON வந்துரும். அப்போ sin angle ODA is equal to sin angle MON. Also angle DOA is equal to 180 degree minus angle NOL. அப்போ sin angle DOA is equal to sin 180 degree minus angle NOL, which is equal to sin angle NOL. இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கோங்க. அண்ட் angle OAD is equal to 180 degree minus angle BOA, which is equal to 180 degree minus angle LOM. Therefore sin angle OAD is equal to sin 180 degree minus angle LOM is equal to sin angle LOM. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆங்கிள், இந்த டிகிரிஸு இதெல்லாம் நம்ம அங்கே ஆல்ஃபா பீட்டா கேன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றக்காண்டி தான் நான் ஆல்ஃபா பீட்டா கேன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இந்த தியரத்தில் இன்க்ளூட் பண்ணலாம். அவங்க அது நமக்கான ரொட்டேஷன் ஃபார்மேட் கண்டு வச்சுருப்பேன். இப்போ இந்த தியரத்தில் சொன்ன எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இன்னொரு ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சப்ஸ்டிடியூட்டிங் த ஈக்குவேஷன் 2, 3, 4 இந்த சைன் ஆங்கிள்லாம் 2 to 4 வரை இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் எடுத்து ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேஷன் 1 எப்படி மாறிடும்னா OA டிவைடட் பை சைன் ஆங்கிள் MON ஈக்குவல் டு AD டிவைடட் பை சைன் ஆங்கிள் NOL ஈக்குவல் டு DO டிவைடட் பை சைன் ஆங்கிள் LOMனு மாறிடும். Therefore P divided by sin angle MON. ஏன்னா ஓன்றது நத்திங் பட் என்ன ஃபோர்ஸ் அதில் ஆக்ட் ஆகுது, Pன்ற ஃபோர்ஸ். ஓஏக்கு பதில் Pன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏடிக்கு பதில் எதை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, Q. அப்புறம் டிஓக்கு பதில் ஆர்னு போட்டிங்கன்னா P divided by sin angle MON equal to Q divided by sin angle NOL equal to R divided by sin angle LOMனு மாறிடும். இப்போ MONல எந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா Q, R. அதே மாதிரி ஆங்கிள் NOLல எந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஆகும்னா R, P. அதே மாதிரி LOMல எந்த ரெண்டு ஃபோர்ஸ் வரும்னா PQ. அப்போ இது எப்படி மாறிடும்னா P divided by sin Q, R, Q divided by sin of R, R divided by sin of P, Q. இப்போ என்ன சொல்லுறாங்க, அப்போ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் எதுக்கு ப்ரொபோஷனல் இருக்குன்னா சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அதர் டூ ஃபோர்ஸஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. இதுதான் நம்ம கன்க்ளூஷன். இதுதான் லாமிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அப்போ லாமிஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னது, 3 ஃபோர்ஸஸ் இருக்குன்னா அந்த 3 ஃபோர்ஸஸ் ஒவ்வொரு ஃபோர்ஸுமே சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அதர் டூ ஃபோர்ஸஸ்க்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுதான் கன்க்ளூஷன். வி கன்க்ளூட் திஸ் தியரம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். Two forces act on a particle. ஒரு particle ரெண்டு force act ஆகுது. If the sum and difference of the forces are at right angles to each other. அதோட சம்மும் டிஃப்ரென்சஸும் என்னவா இருக்கும், are at right angles to each other. அப்படி இருக்கும்போது so that the forces are of equal magnitude. அந்த ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்னவா இருக்கணுமா, ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்கணும். எப்போனா அந்த சப்போஸ் PQன்னு ரெண்டு ஃபோர்ஸ் எடுத்துக்கோங்க. P ப்ளஸ் Qவும் அதோட டிஃப்ரென்ஸு P மைனஸ் Qவும் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ரைட் ஆங்கிள்ஸு டு ஈச் அதராக இருக்கும்போது அந்த PQ ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குன்றாங்க. P ப்ளஸ் Qவும் P மைனஸ் Qவும் ரைட் ஆங்கிள்ஸ் டு ஈச் அதர்ஸாக இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனில் PQ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்றாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பேரலோகிராம் போடுங்க. அந்த P ப்ளஸ் Qன்றது நத்திங் பட் அதோட ரிசல்டன்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான். அப்போ P மைனஸ் Qன்றது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரக்கூடிய டேர்ம்ஸ். ஓகே, இப்போ அந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரூஃபில் பாருங்கள். லெட் தி ஃபோர்ஸஸ் P and Q acting at a point A be represented in magnitude and direction by the lines AB and AD. ஏன்ற பாயிண்டில் PQன்னு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன்ஸை எந்த லைனில் போட்டிருக்காங்க, Pன்ற ஃபோர்ஸுக்கு லைன் ஏபியும் Qன்ற ஃபோர்ஸுக்கு லைன் ஏடி யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கம்ப்ளீட் த பேரலோகிராம். இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், PAD அப்படின்ற ஒரு பேரலோகிராம் கிடைக்கும் வித் சியோட. ஓகே, இப்போ P ப்ளஸ் Qன்றது ஆல்ரெடி நமக்கு ரிசல்டன்ட்னு தெரியும். அது நத்திங் பட் என்னவா இருக்க போது AB ப்ளஸ் AD பார் விச் இஸ் ஈக்குவல் டு AC பார். பேரலோகிராம் லா படி Pன்ற ஃபோர்ஸும் Qன்ற ஃபோர்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா அதோட டயகனல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ AB பார் ப்ளஸ் AD பார் ஈக்குவல் டு AC பார். இதுதான் பேரலோகிராம் லா. therefore AC is the sum of the two forces. இது ஆல்ரெடி நம்ம பேரலோகிராம் லாவிலே படிச்சிருப்போம். இப்போ ஆப்போசிட் P மைனஸ் Q டிஃப்ரென்ஸை பார்ப்போம். அப்போ P மைனஸ் Q ஈக்குவல் டு
பியோட லைன் என்னது ஏபி, கியூவோட லைன் என்னது ஏடி. அப்போ ஏபி பார் மைனஸ் ஏடி பார் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஏடி பாரை ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதா அந்த ஃபோர்ஸஸோட லைனை மாற்றி எழுதணும். அப்போ ப்ளஸ் டிஏ பார்னு எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிஏ பார் வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு ஏபி பார் வச்சுக்கோங்க. அப்போ டிஏ பார் ப்ளஸ் ஏபி பார் ஈக்குவல் டு ட்ரையாங்கல் லா படி இதனும் மாறிடும், டிபி பார்னு மாறிடும். அப்போ பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு டிபி பார். இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸு. பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ஏசி பார். இது சம் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ ஏசி பார்ன்றது சம் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ், டிபி பார்ன்றது டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ். இது ரெண்டுமே எங்கே இருக்குது, எங்கே மீட் பண்ணோம்னா அட் ரைட் ஆங்கிள்ஸில் மீட் பண்ணுன்றாங்க. ஏன்னா அது கிவன் கொஸ்டின்ஸில் இருக்குது. அப்போ பேரலோகிராம் வந்து இந்த பேரலோகிராமில் இந்த ரெண்டு லைனும் ரைட் ஆங்கிள்ஸில் மீட் பண்ணிச்சுன்னா அது எப்படி மாறிடும்னா ராம்பஸாக மாறிடும். அதை தான் நம்ம டயக்ராமில் பார்க்க போகிறோம். இப்போ டயக்ராம் பாருங்கள். இந்த ஏசின்ற லைனும் டிபின்ற லைனும் மீட் பண்ணுறது பாருங்கள், ரைட் ஆங்கிள்ஸில் மீட் பண்ணுதுங்களா. அப்போ ரைட் ஆங்கிள்ஸில் அது மீட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அதோட டயக்ராம் பாருங்கள் ராம்பஸாக இருக்குங்களா. அப்போ என்ன சொல்லிடலாம், நம்ம பேரலோகிராம் வந்து அதோட டயகனல்ஸை வந்து ரைட் ஆங்கிளில் கட் பண்ணிடுச்சுன்னா அந்த பேரலோகிராம் என்னவோ மாறிடும், பேரலோகிராம் இல்லாமல் ராம்பஸாக மாறிடும். அப்போ சைட்ஸ் என்னவாக இருக்கும், ஏபி ஆகட்டும், பிசி ஆகட்டும், ஏடி ஆகட்டும், ஆல் ஆர் ஈக்குவலாக மாறிடும். அப்போ சைட்ஸ் ஈக்குவல்ஸ்னால் அந்த சைட்ஸில் மூவ் ஆகிற அந்த ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிடலாம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, இன் பேரலோகிராமில் ஏபிசிடியில் த டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி கட் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அந்த ஏசி லைனும் பிடி லைனும் ரைட் ஆங்கிள்ஸில் கட் ஆச்சுன்னா ஏபிசிடி மட் பி என்னவாக இருக்கும், ராம்பஸாக தான் இருக்கும். அப்போ சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஏபின்ற லைன் ஆகட்டும் ஏடின்ற லைன் ரெண்டுமே என்ன வரும், ஈக்குவல். அப்போ அதில் மூவ் ஆகிற ஃபோர்ஸஸ் பி கியூ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ மேக்னிடியூட் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. எக்ஸாம்பிள் 4 பாருங்கள். ஏ அண்ட் பி ஆர் டூ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் ஆன் ஏ ஹரிஜென்டல் லைன் அட் ஏ டிஸ்டன்ஸ் சி. ஒரு ஹரிஜென்டல் லைனில் ஏபின்னு ரெண்டு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான டிஸ்டன்ஸை ஸ்மால் சின்னு வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ டு ஃபைண்ட் லைட் ஸ்ட்ரிங்ஸ் கேபிட்டல் ஏசி அண்ட் பிசி ஆஃப் லென்ஸ் ஸ்மால் பி அண்ட் ஸ்மால் ஏ ரெஸ்பெக்டிவ்லி சப்போர்ட் ஏ மாஸ் அட் கேபிட்டல் சி. ஓகே, இப்போ சின்னு ஒரு பாயிண்ட்டு அந்த ஹரிஜென்டல் லைனுக்கு கீழே சின்ற பாயிண்டில் இருந்து ஏன்ற அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் சியிலேருந்து கேபிட்டல் பின்ற பாயிண்ட்டுக்கும் ரெண்டு ஸ்ட்ரிங் எடுத்து மாட்டிடுங்க. ஏ டு சி பி டு சின்னு ரெண்டு ஸ்ட்ரிங் மாட்டுங்க. சப்போர்ட் ஏ மாஸ் அட் சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக சியில் ஒரு சம் வெயிட்டை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சின்றதுலேருந்து ஒரு வெயிட் மெர்ஜ் பண்ணிட்டா அந்த வெயிட் புல் பண்ண அந்த ஸ்ப்ரிங்கில் ஒரு டென்ஷன்ஸ் க்ரியேட் ஆகி அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அந்த ஆக்சியல் அந்த ஹரிஜென்டல் லைனுக்கு மூவ் ஆகும். அந்த ரெண்டு டென்ஷன்ஸ்க்கான ரேஷியோஸை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் தி டென்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ்ட்டு ஏ இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு சொல்லி. ஓகேங்களா, இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபார்முலா பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் இந்த காஸ் ஃபார்முலா பாருங்கள். cos A is equal to p square plus c square minus a square divided by 2pc. அப்போ cos p is equal to c square plus a square minus b square divided by 2ca. அப்போ cos a என்னவா இருக்கும், a square plus p square minus c square divided by 2abன்னு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ட்ரிக்னோமெட்ரியில் காஸ் டேர்ம்ஸோட ஃபார்முலா. இது இந்த எக்ஸாம்பிளில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்கள். லெட் T1 and T2 be the tensions along the strings capital CA and capital CB. ஓகே, சிஏன்றதுக்கும் சிபிக்கும் ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை மாட்டியிருப்போம். அதில் மூவ் பண்ணுற அந்த டென்ஷன்ஸ் தான் T1 அண்டு T2ன்னு எடுத்திருக்காங்க. அண்டு டபிள்யூன்றது வெயிட் ஆஃப் தி மாஸ் அட்டு சியில் இருந்து புல் பண்ணுற அந்த வெயிட் ஆஃப் தி மாஸ் அட் கேபிட்டல் சி, அதை தான் டபிள்யூன்னு மெஷர் பண்ணியிருக்கோம். ஆக்டிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் அலாங் சிஇ. அந்த வெயிட் எப்படி புல் பண்ணுது, சிஇன்ற ஆக்சில் வெர்டிக்கல் சைடில் அது புல் பண்ணுது. ப்ரொடியூஸ் ஈசி டு மீட் ஏபி அட் கேபிட்டல் டி. இப்போ இந்த ஈசின்ற இந்த வெர்டிக்கல் லைன் வித் ரெஸ்பெக்ட் டு அந்த வெயிட்னால டு மீட் தி ஏபி, அது பெர்பெண்டிகுலராக எந்த ஹரிஜென்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஏபின்ற லைனை, அதை பெர்பெண்டிகுலராக டு மீட் அட் டி. அந்த ஈசின்ற லைனை அப்படியே கொஞ்சம் ஏபின்ற லைனில் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா, வெர்டிக்கல் வைஸ் வரைஞ்சிங்கன்னா அது மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் என்னென்னு வச்சுக்கிறாங்க, கேபிட்டல் டின்னு இருக்காங்க. டயக்ராமில் பாருங்களேன். ஈசின்ற லைன் டு மீட் அட் ஏபின்ற லைனில் டின்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. சின்ஸ் கேபிட்டல் சி இஸ் அட் ரெஸ்ட் அண்டர் தி ஆக்ஷன் ஆஃப் த்ரீ ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, இந்த ஃபோர்ஸஸில் எதுவுமே அங்கே இல்லைன்னா அந்த சி அட் மீ என்னவாக இருக்க போகுது, ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்க போகுது. ஓகே, வி ஹாவ் தி லாமிஸ் தியரம்.
இப்போ இந்த ட்ரையாங்கல் ஃபார்மேஷனில் லாமிஸ் தியரத்தை அப்ளை பண்ணால், லாமிஸ் தியரம் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ட்ரையாங்கல் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்னவாக இருக்கும்போது ஈக்குலிபிரியமாக இருக்கும்போது அதோட ஒவ்வொரு ஃபோர்ஸஸ் என்னவாக இருக்கும், சைன் ஆங்கிள், ஒவ்வொரு ஃபோர்ஸஸும் சைன் ஆங்கிள் டு தட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸாக இருக்க போது இங்கே ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம். அப்போ T1ஓட அந்த ஃபோர்ஸஸோட ப்ரொபோஷனல் டு என்னவாக இருக்க போகுது, சைன் ஆங்கிள் ஆஃப் ஆப்போசிட் சைடு. அப்போ T1ன்ற அந்த ஃபோர்ஸஸோட டென்ஷனோட சைன் ஆங்கிள், ஆப்போசிட் சைடில் உள்ள சைன் ஆங்கிள் பாருங்கள், அந்த T1ஓட ஆப்போசிட் சைடில் உள்ள சைன் ஆங்கிள் என்ன இருக்க போகுது, ECB. ஓகே, அப்போ T1 டிவைடட் பை சைன் ஆங்கிள் ECB ஈக்குவல் டு T2 டிவைடட் பை சைன் ஆங்கிள் ECA. இந்த T1ன்ற ஃபோர்ஸோட ஆப்போசிட் சைடு ஆங்கிள் என்னவா இருக்க போகுது, ECB. அதே மாதிரி T2 இந்த டென்ஷன்ஸோட ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் சைடு ஆங்கிள் என்னது, ECA. ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்போ சைன் ஆங்கிள் ECB எப்படி மெஷர் பண்ணிக்கலாம், சைன் 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் DCB. 180 டிகிரி மைனஸ் டீட்டானது சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் டீட்டா சைன் டீட்டா, அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆங்கிள் DCB. இப்போ இந்த DCBன்றது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ஏபிசின்னு மெஷர் பண்ணலாம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆங்கிள் DCB இஸ் ஈக்குவல் டு சைன் ஆங்கிள் 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ஏபிசி, விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் டீட்டானது காஸ் டீட்டா, அப்போ காஸ் ஆங்கிள் ஏபிசி. therefore சைன் ஆங்கிள் ECB இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆங்கிள் ஏபிசின்னு வந்துடும். அதே மாதிரி இப்போ சைன் ஆங்கிள் ECA இஸ் ஈக்குவல் டு சைன் 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் ACD, விச் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆங்கிள் ACD, விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் BACன்னு மெஷர் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்க போகுது, சைன் 90 மைனஸ் ஆங்கிள் BAC காஸ் ஆங்கிள் BACன்னு வந்துடும். therefore சைன் ஆங்கிள் ECA இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆங்கிள் BCA. ஹென்ஸ் இப்போ ஈக்குவேஷன் 1 இருக்குல்ல, அதை ரீரைட் பண்ணுங்கள். அப்போ சைன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காசில் மாறிடும். அப்போ டென்ஷன் டிவைடர் பை T1 டிவைடர் பை காஸ் ஆங்கிள் ABC இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் T2 டிவைடர் பை காஸ் ஆங்கிள் BAC. இப்போ காஸ் ஆங்கிள் ஏபிசி இஸ் நத்திங் பட் எதை டிபெண்ட் பண்ணி அந்த ஆங்கிள் வரும், காஸ் பிஏ வச்சு. அதே மாதிரி காஸ் ஆங்கிள் பிஎஸ்சி எதை டிபெண்ட் பண்ணி வரும், ஏவை வச்சு. அப்போ காஸ் ஏ. அப்போ T1 டிவைட் பை T2 ஈக்குவல் டு காஸ் பி டிவைட் பை காஸ் ஏ. ஆல்ரெடி சொன்னோம்ல நம்ம காஸ் ஏ காஸ் பி ஃபார்முலா அந்த ஃபிகரில் சொல்லியிருந்தோம்ல அந்த டயக்ராமில், அதை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ cos b is nothing but in a triangle ABC we know that cos b is equal to c square plus a square minus b square divided by 2ca, and cos a formula another b square plus c square minus a square divided by 2pc. இதை ரெண்டையும் அந்த ஈக்குவேஷன் 2ல ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 2 it will becomes t1 divided by t2 is equal to cos b ஃபார்முலாவையும் cos a ஃபார்முலாவையும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. finally we get p into c square plus a square minus b square divided by a into b square plus c square minus a square. அப்போ t1 t2 ஓட ரேஷியோ இஸ் நத்திங் பட் அந்த லாஸ்ட் டைமில் இருக்கக்கூடிய அந்த நியூமரேட்டர் தான் t1 ஓட ரேஷியோஸ் அண்ட் t2 ரேஷியோஸ். ஓகேங்களா, அது கரஸ்பாண்டிங்கான ரேஷியோஸ் பிட்வீன் t1 அண்ட் t2. அப்போ p of c square plus a square minus b square is to a of p square plus c square minus a square. இதுதான் ரெண்டு டென்ஷன்ஸ்க்கான ரேஷியோஸ். Example 5 பாருங்க. ABC is a given triangle. Forces PQ are acting along the lines OA, OB, OC are in equilibrium. P என்ற ஃபோர்ஸ் OAலையும் Q என்ற ஃபோர்ஸ் OBலையும் R என்ற ஃபோர்ஸ் OCலையும் அப்புறம் ஃபோர்ஸஸ் என்னவா இருக்கு இன் ஈக்குலிபிரியம் ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுது. ப்ரூவ் தட் ஃபர்ஸ்ட் ஒன் P is to Q is to R அந்த ரேஷியோஸ் என்னவா இருக்கான் A ஸ்கொயர் இன்ட்டு P ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் கோலன் is to B ஸ்கொயர் into c square plus a square minus b square is to c square into a square plus b square minus c square whenever if O is the circumcenter of the triangle. அந்த ஓன்றது என்னவா இருக்கும் சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள். அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் வரைங்க, அந்த சர்க்கிளோட சென்டர் வந்து அந்த ட்ரையாங்கிளோட சென்டராக மாறிடும். ஓகேங்களா, அதை தான் ஓன்னு வச்சுக்கோங்க. இந்த டயக்ராமுக்கு பேர் தான் the circumcenter of the triangle. Okay, second one P is to Q is to R is equal to cos A by 2 is to cos B by 2 is cos C by 2. இந்த ratios எப்போ வருதுன்னா if O is the in center of the triangle. இதோட டயக்ராம் சொல்கிறதா இருந்தால்
ஆக்சுவலாக டயக்ராம்லாம் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம் நீங்கள். ஓகேங்களா, ஒவ்வொரு கண்டிஷன்ஸுக்கும் ட்ரையாங்கிள் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சர்க்கம் சென்டர் என்னது, இன் சென்டர்னா என்னது அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஓகே ரைட், இங்கே இன் சென்டர் என்னன்னு பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு சர்க்கிள் வரைங்க. அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கிள்குள்ளே தான் சர்க்கிள் இருக்க போது, அதோட சென்டரும் அந்த சர்க்கிளில் தான் வரப்போது. அதை தான் ஓன்னு வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது இந்த பிகேஆரோட ரேஷியோஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்ட் ரேஷியோ பாருங்கள். P is to Q is to R is equal to A is to B is to C if O is the orthocenter of the triangle. ஓகே, orthocenter of the triangle சொல்கிறாங்க ஓவர். அப்படின்னா என்ன மீனிங்னா, ட்ரையாங்கிளில் அந்த ஃபிகர் 11 பாருங்களேன். அந்த ஃபிகர் 11ல் அந்த ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பாருங்கள். அதில் ஓன்றது எப்படி இருக்குது? ஓகேங்களா, இந்த ஃபிகர் 11 டயக்ராம் தான் என்னதுன்னா ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளோட ஃபார்மேஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அந்த ரேஷியோஸ் என்ன இருக்கணுமா, A is to B is to Cன்னு இருக்கணும். ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். P is to Q is to இதோட ரேஷியோ என்ன இருக்குன்னா OA is to அந்த லைனோட ரேஷியோஸாக மாறிடணும். OA is to OB is to OC if O is the centroid of the triangle. இப்போ இந்த ஆர்த்தோ சென்டர் சொன்னோம்ல, அந்த சென்டர் அப்படியே அந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் சென்ட்ராய்ட் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ சொன்ன எல்லா கண்டிஷன்ஸும் நீங்கள் நெக்ஸ்ட் டயக்ராமில் பார்த்துட்டே வரலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் தான் சர்க்கம் சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் தான் இன் சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் தான் ஆர்த்தோ சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் தான் சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஆக்சுவலாக இதெல்லாமே நான் டிபெண்ட் பண்ணி சொல்கிறதெல்லாம் ஓவை டிபெண்ட் பண்ணி. ஓகேங்களா, ஓன்றது ஆர்த்தோ சென்டர், இன் சென்டர், சர்க்கம் சென்டர், சென்ட்ராய்டு, அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் தான் இதெல்லாம். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இது ஃபார்முலாஸ் தான் ஆல்ரெடி சொன்னது தான். காஸ் ஏ ஈக்குவல் டு என்னது இன் ட்ரையாங்கிளில் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2pc. சைன் ஏன்றது என்ன இருக்குன்னா இன் ட்ரையாங்கிளால் 2 into triangle divided by BC. Triangle nothing but area of the triangle. Area is nothing but என்ன தெரியும் 1/2 into base into perpendicular height. ஓகேங்களா, இதுதான் சைனோட ஃபார்முலா அண்ட் காசோட ஃபார்முலாஸ். பார்க்கலாம். தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிக்யூஆர்ன்றது 3 ஃபோர்ஸஸ் ஆர் இன் ஈக்குலிபிரியம்னு சொல்லியாச்சு. அப்போ லாமிஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். லாமிஸ் தியரம் என்ன சொல்லுது, பின்ற ஃபோர்ஸு ப்ரொபோஷனல் டு தி சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அதர் 2 ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதர் 2 ஃபோர்ஸஸ் மூவ் ஆகக்கூடிய அந்த லைன்ஸோட ஆங்கிளுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ பி இஸ் ப்ரொபோஷனல் டு சைன் ஆங்கிள் ஆஃப் கியூஆர். இது ரெண்டும் மூவ் ஆகக்கூடிய அந்த லைன்ஸோட ஆங்கிள் சைன் ஆங்கிள் அது என்னது, சைன் ஆங்கிள் பிஓசி. அப்போ பி இஸ் ப்ரொபோஷனல் டு சைன் ஆங்கிள் பிஓசி விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி கியூ. இது இந்த கியூக்கு ஆப்போசிட்டாக சைன் ஆங்கிளில் அதர் 2 ஃபோர்ஸஸோட ஆங்கிள் சொல்லணும். அதர் 2 ஃபோர்ஸஸ் என்னது பிஆர். இதோட சைன் ஆங்கிள் என்ன இருக்க போகுது, சைன் ஆங்கிள் ஆஃப் சிஓஏ. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை சைன் ஆங்கிள் ஆஃப் ஏஓபி விச் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 1. இது லாமிஸ் தியரத்துலேருந்து எழுதிக்கலாம். ஏன்னா கிவன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே ஈக்குலிபிரியமாக இருக்கனால பை லாமிஸ் தியரத்துலேருந்து வி கேன் ரைட் ஈக்குவேஷன் 1. ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை ப்ரூவ் பண்ணலாம். உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஒன்று அந்த பி ஸ்டார் இஸ்ட்டு பி இஸ்ட்டு கியூ இஸ்ட்டு ஆர் அந்த ரேஷியோ ப்ரூவ் பண்ணோம்ல, அதை ப்ரூவ் பண்ணலாம். வென் ஓ இஸ் த அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் ஓ என்னன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. நம்ம இந்த டயக்ராம்லாம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஃபிகர்ஸில், அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம்ஸ் தான் உங்கள் சர்க்கம் சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள். ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள ட்ரையாங்கிள், அந்த சென்டர் பாயிண்ட்டு ஓன்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது ஆங்கிள் பிஓசி இருக்குது பார்த்தீங்களா, அது விச் இஸ் ஈக்குவல் டு 2 into ட்ரையாங்கிள் பிஏசி. நீங்கள் அந்த டயக்ராமில் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆங்கிள் பிஓசி வந்து என்ன இருக்குன்னா 2 times ஆங்கிள் பிஏசியாக இருக்கும். அந்த டயக்ராமில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த சர்க்கிள்குள்ளே அந்த ட்ரையாங்கிள் அதில் சென்டர் பாயிண்ட்டு ஓவாக இருக்கும்போது ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 2 into ட்ரையாங்கிள் பிஏசி. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2 into ஏ. ஏன்னா அந்த ஆங்கிள் பிஏசின்றது எதை டிபெண்ட் பண்ணுது, ஏவை தான் டிபெண்ட் பண்ணுது. அப்போ அது 2 into ஏன்னு எழுதிடலாம். அதே மாதிரி ஆங்கிள் சிஓஏ ஈக்குவல் டு என்னது 2 into பின்னு வரப்போகுது. அண்ட் ஆங்கிள் ஏஓபி என்னது 2 into சி.
இதை ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1 எப்படி ரெடியூசஸ் ஆயிரும்? P டிவைடட் பை sin 2a, Q டிவைடட் பை sin 2p, R டிவைடட் பை sin 2c. இப்போ sin 2a ஃபார்முலா என்னது? 2 sin a cos a. அதே மாதிரி sin 2b ஃபார்முலா என்னது? 2 sin b cos b. sin 2c என்னது? 2 sin c cos c. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. காசி என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ தான் நம்ம இந்த ஃபார்முலாஸில் டினோட் பண்ணியிருந்தோம்ல. காசி இஸ் நத்திங் பட் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2pc. சைன் என்னது? 2 இன்ட்டு ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டிவைடட் பை பிசி. ஓகே, அப்போ 2 sin a cos a is equal to 2 இன்ட்டு sin a ஃபார்முலா என்னது? 2 ட்ரையாங்கிள் டிவைடட் பை பிசி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை 2pc. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் ஆயிரும். pc இன்ட்டு பிசி டினாமினேட்டரில் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மாறிடும். அப்போ 2 sin a cos a is equal to 2 ஏரியா ட்ரையாங்கிள் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர். அப்போ சிமிலர்லி 2 sin b cos b, 2 sin c cos cக்கு நம்ம இந்த ஃபார்மேட்டில் ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 2ல் இந்த 2 sin a cos a, 2 sin b cos b, 2 sin c cos c அதெல்லாம் எடுத்து ஈக்குவேஷன் 2ல் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலி வி கெட் p இன்ட்டு b ஸ்கொயர் c ஸ்கொயர் டிவைடட் பை 2 ட்ரையாங்கிள் p ஸ்கொயர் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் is equal to q இன்ட்டு c ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ட்ரையாங்கிள் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் which is equal to capital R இன்ட்டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ட்ரையாங்கிள் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ த்ரூ அவுட்டாக இந்த ரேஷியோஸில் என்ன செய்கிறோம்னா 2 இன்ட்டு ட்ரையாங்கிள் டிவைடட் பை a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயரால் மல்டிபிள் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபைனலி வி கெட் capital B divided by a square into b square plus c square minus a square is equal to q divided by b square into c square plus a square minus b square is equal to r divided by c square into a square plus b square minus c square. Therefore p q r la proportional to abc terms இருக்கு. அப்போ p is to q is to r is nothing but அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரேஷியோஸ். இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது. இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ணலாம். செகண்ட் கண்டிஷனில் ஓ என்னன்னு சொல்லியிருக்காங்க? O is the in center of the triangle. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள், அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் தான் ஓன்னு எடுத்துக்கிறணும். ஓகேங்களா? அப்படின்றப்ப OB அண்ட் OC ஆர் தி பைசெக்டர்ஸ் ஆஃப் ஆங்கிள் B அண்டு C. அப்படின்னு எடுத்தோம்னா ஓபின்ற லைனு இந்த ஆங்கிள் B இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கிள் Bயை வந்து ரெண்டாக பிரிச்சிடும். அந்த டயக்ராம் ஃபிகர் 10ல் நீங்கள் பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம இன் சென்டர் ஆஃப் த டயங்கிள் அதில் பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த பின்ற ஓலேருந்து பிக்கு ஒரு லைன் வரைஞ்சிருப்பாங்க. அந்த லைன் ஓபின்ற லைனு பின்ற ஆங்கிளில் பைசெக்ட் பண்ணியிருக்கோம், சென்டரில் அந்த இது ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஓசின்ற லைனும் அந்த சின்ற பாயிண்ட்டை பைசெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்கன்னா ஓபி அண்ட் ஓசி ஆர் தி பைசெக்டர்ஸ் ஆஃப் ஆங்கிள் பி அண்டு ஆங்கிள் சி. பைசெக்டர் ஆஃப் பி இஸ் நத்திங் பட் என்னது? b/2. அதே மாதிரி பைசெக்டர் ஆஃப் சி இஸ் நத்திங் பட் c/2. ஓகேங்களா? இப்போ ஆங்கிள் பிஓசி பார்க்குறதா இருந்தால் 180 டிகிரி மைனஸ், ஏன்னா ட்ரையாங்கிள்குள்ள சர்க்கிள் அதோட சென்டர் பாயிண்ட் ஓ. அப்போ 180 டிகிரியிலிருந்து இந்த b/2வையும் c/2வையும் நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்கள் ஆங்கிள் பிஓசின்றது. ஓகேங்களா? ஏன்னா ஓபின்ற லைனு பைசெக்டர்ஸ் ஆஃப் பி. அப்போ அந்த பின்ற ஆங்கிளில் ரெண்டு சைடில் ஒரு சைடு மட்டும்தான் அது என்ன செய்யுது, அந்த பிஓசிக்குள்ளே கண்டெயின் பண்ணும். அப்போ இன்னொரு b/2வை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஓசின்ற லைன் பைசெக்ட் த ஆங்கிள் சி. அப்போ சியை வந்து c/2 பிரிக்கிறதுனால ஒரு c/2வை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் உங்களுக்கு ஆங்கிள் பிஓசியிலேருந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 180 டிகிரியிலேருந்து அந்த ரிமைனிங் b/2வையும் ரிமைனிங் c/2வையும் செப்பரேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அப்போ 180 டிகிரி மைனஸ் மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா b/2 ப்ளஸ் c/2. ஆல்ரெடி நமக்கு தெரியும் ட்ரையாங்கிள் லா படி a/2 ப்ளஸ் b/2 ப்ளஸ் c/2 என்ன இருக்கும்போது இந்த இடத்துல 90 டிகிரிஸை கொடுக்கும். அப்போ b/2 ப்ளஸ் c/2 என்ன இருக்கும்போது 90 மைனஸ் a/2. தேர்ஃபோர் ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 90 டிகிரி மைனஸ் a/2. அப்போ 180 மைனஸ் 90 என்னது 90. அப்போ 90 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 90 ப்ளஸ் a/2. அப்போ ஆங்கிள் பிஓசி இஸ் 90 டிகிரி ப்ளஸ் a/2. ஆங்கிள் சிஓன்றது அப்போ என்ன மாறிடும் 90 டிகிரி ப்ளஸ் b/2. அப்போ ஆங்கிள் ஏஓபி என்ன மாறிடும் 90 டிகிரி ப்ளஸ் c/2. இப்போ இந்த ஆங்கிள்லாம் எடுத்து உங்கள் லாமிஸ் தியரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா சைன் ஆஃப் 90 டிகிரி ப்ளஸ் a/2
equal to q divided by sine of 90 degree plus b by 2 equal to capital R divided by sine of 90 degree plus c by 2. நமக்கு ஃபார்முலா தெரியும், sin 90 plus theta என்னது cos theta. அப்போ p divided by cos a by 2 q divided by cos b by 2 r divided by cos c by 2. அப்போ p is to q is to r என்னவா மாறிடும், cos a by 2 is to cos b by 2 is to cos c by 2. இந்த ரேஷியோஸ் கிடைச்சிரும். இதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பாருங்க. தேர்ட் ஒன்ல ஓ என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்த்தோ சென்டர் ஆஃப் தி ட்ரையாங்கிள். அந்த ஃபிகர் 11லையும் அதான் சொல்லியிருப்போம். நம்ம ஆல்ரெடி அந்த டயக்ராம்ஸ்லையும் ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளோட டயக்ராம் ஃபிக்சர் சிஸ்டம்ஸ் கொடுத்துருப்போம். இப்போ என் ஃபிகர் 11ல் ஏடி பிஇ சிஎஃப் ஆர் தி ஆல்டிடியூட்ஸ், அந்த ஊன்ற லைனை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரியான லைன்ஸை தான் இங்கே ஆல்டிடியூட்ஸ்னு சொல்லியிருப்போம். இப்போ ஏஎஃப்ஓஇ அந்த ஃபோர்சன்ஸோட ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். அது அந்த ட்ரையாங்கிள் ஃபோர்சன்ஸ்க்கு பேர் என்னென்னா குவாட்ரிலேட்ரல்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏஎஃப்ஓஇ அந்த ஃபோர்சன்ஸ், அந்த டயக்ராமில் அந்த ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய அந்த ஏஎஃப்ஓஇ அந்த ஃபோர்சன்ஸுக்கு பேர் என்னென்னா குவாட்ரிலேட்ரல். இது வந்து என்ன இருக்குன்னா சைக்கிளிக்காக இருக்கும். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆங்கிள் ஏஎஃப்ஓ ப்ளஸ் ஆங்கிள் ஏஇஓ, இதோட ஆங்கிள்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 90 + 19 வரும். ஆக்சுவலாக ஆங்கிள் ஏஎஃப்ஓ எப்படி இருக்குன்னா 60 + 13 வரும். அதே மாதிரி ஆங்கிள் ஏஇஓ எப்படி கிடைக்கும்னா 60 + 13 கிடைக்கும். ரெண்டுமே 90 + 19னால 118 இருக்கும். ஓகேங்களா, இது வந்து சைக்கிளிக் ஃபார்மேட். எது, இந்த குவாட்ரிலேட்ரல் ஏஎஃப்ஓஇன்றது. அப்புறம் ஆங்கிள் எஃப்ஓஇ ப்ளஸ் ஏன்றது நத்திங் பட் ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெண்டோட ஆங்கிள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக என்ன கிடைக்கும்னா 180 டிகிரி கிடைக்கும். ஏன்னா எஃப்ஓஇன்றது அந்த குவாட்ரிலேட்டரில் ஏக்கு ஆப்போசிட்டு. ஓகேங்களா, அப்போ ஆப்போசிட் ரெண்டு ஆங்கிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணும்போது அது என்ன கிடைக்கும், 180 டிகிரிஸ் இருக்கும். அப்போ எஃப்ஓஇ ஈக்குவல் என்ன மாறிடும், 180 - ஏ. ஓகே, இப்போ ஆங்கிள் பிஓசி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன இருக்குன்னா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆஃப் ஆங்கிள் எஃப்ஓஇயாக இருக்கும். அந்த 11th ஃபிகர் டயக்ராமில் பாருங்கள், ஓ வந்து ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் எஃப்ஓஇ. அப்போ என்ன இருக்கும்னா விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுமே சேம் ஆங்கிளாக தான் இருக்க போகுது. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் ஏ. சிமிலர்லி ஆங்கிள் சிஓஏ இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் பி அண்ட் ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் சி. இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அந்த லாமிஸ் தியரத்துலேருந்து எழுதியிருக்கோம்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ கேபிட்டல் பி டிவைடட் பை சைன் 180 டிகிரி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு q divided by sin 180 degree minus b equal to capital R divided by sin 180 degree minus c ன்னு வந்துடும். sin 180 minus theta sin theta. அப்போ p divided by sin a, q divided by sin b, r divided by sin c ன்னு வந்துடும். sin ஏன்றது இந்த இடத்துல என்னது, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி இதெல்லாம் என்னவா இருக்குது, ப்ரொபோஷனல் டு தட் அந்த சைன் ஏ சைன் பி சைன் சிக்கு ப்ரொபோஷனலுக்கும். இதுதான் ட்ரையாங்கிள் லாவோட அந்த ஃபார்முலாஸ். அப்போ பி டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை பி ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை சி. தர்ஃபோர் பி இஸ் டு கியூ இஸ் டு ஆர் ஈக்குவல் டு ஏ இஸ் டு பி இஸ் டு சின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன்னில் ஓ என்னது, சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேங்களா, அந்த 4வது டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை ஃபிகர் 11ல் அந்த ஓன்றது சென்டர் ஆஃப் வச்சுக்கோங்க. அந்த ஃபிகர் 11ல் கொடுத்துருக்கிற டயக்ராம் என்னென்னா ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும். அதை வந்து அந்த ஓன்றதை கொஞ்சம் சென்டரில் மூவ் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அதை தான் நம்ம ஓவரால் அந்த 4 டயக்ராம் சேர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபோர்த் ஒன்றா சொல்லியிருப்போம். அப்படி இருக்கும்போது ஓ இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிளாக இருக்கும்போது அந்த ட்ரையாங்கிள் ஃபோர்சன்ஸ், மொத்த ட்ரையாங்கிள் என்னது ஏபிசி, அதோட ஃபோர்சன்ஸை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, வி நோ தட் ட்ரையாங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் சிஓஏ அந்த ஏரியாவாகட்டும் ட்ரையாங்கிள் ஏஓபி, இந்த 3 ஏரியாவை என்ன இருக்குன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்கும். பாருங்கள், அப்போ ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் சிஓஏ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 1/3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியாக இருக்க போகுது. அப்போ சைன் ஆங்கிள் ஏக்கு ஃபார்முலா நம்ம சொல்லியிருப்போம், சைன் ஏ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருப்போம், 2 இன்ட்டு ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டிவைடட் பை பிசின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா இதுலேருந்து தான் வந்திருக்கும். இது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், 1/2 இன்ட்டு அதில் பிஓசியில் வரக்கூடிய லைன்ஸ் என்னது ஓபி இன்ட்டு ஓசி, அதில் வரக்கூடிய ஆங்கிள் என்னது சைன் ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் என்ன இருக்கும்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் பிஓசி விச் இஸ் நத்திங் பட் 1/3 ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்போ இதிலிருந்து சைன் ஆங்கிள் பிஓசி மட்டும் பார்த்தா போது நம்ம லாமிஸ் தியரத்தில் யூஸ் பண்ணிடலாம். அப்போ சைன் ஆங்கிள் பிஓசி இஸ் ஈக்குவல் டு
2 into triangle area of the triangle ABC divided by 3 into OB into OC ன்னு சொல்லிடலாம். சிமிலர்லி சைன் ஆங்கிள் COA, சைன் ஆங்கிள் AOB எல்லாம் பாருங்க. ஓகேங்களா? இப்போ சைன் ஆங்கிள் BOC, சைன் ஆங்கிள் COA, சைன் ஆங்கிள் AOB எல்லாம் இருக்குல்ல, இதை ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இதோட ஃபார்மேஷனில் ஒவ்வொரு ரேஷியோலையும் காமன் என்ன டேர்ம் வருதுன்னு பாருங்க. 3 divided by 2 into triangle area of the triangle ABC இருக்கும். இது ஒவ்வொரு ரேஷியோலையும் ஒவ்வொரு ப்ரொபோஷனல்லையும் காமனாக இருக்கும். அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் டைம் என்ன இருக்கும்? P into OB into OC is equal to Q into OC into OA is equal to R into OA into OBன்னு வந்துடும். இப்போ த்ரூ அவுட் டிவைடர் பை OA into OB into OC அப்படின்னு போட்டோம்னா அப்போ P divided by OA equal to Q divided by OB equal to R divided by OCன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்போ P is to Q is to R is equal to OA is to OB is to OC அந்த லைன்ஸோட ரேஷியோஸாக சொல்லிடலாம். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 5 கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.